வணக்கம். டிஆர்பி இன்று 14/10/2025 ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸை ப்ரெஸ் நியூஸாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே இது தொடர்பான அரசாணை பார்த்திங்க அப்படின்னா நேற்று தமிழக பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அரசாணையில் பார்த்திங்க அப்படின்னா பணியில் உள்ள இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பாக இருக்குது. ஸோ அதை தொடர்பான ரிவ்யூ பெட்டிஷன் எவ்வளோ பெண்டிங் இருந்தாலுமே ஸோ அதை நிறைய மாநிலங்கள் நடைமுறைப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதன் தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா நேற்று தமிழக பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கியமான அரசாணை வெளியிடப்பட்டது. ஸோ அந்த அரசாணையில் பார்த்திங்கன்னா ஆண்டுக்கு 3 முறை ஸ்பெஷல் டெஸ்ட்டை நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் டிஆர்பி இந்த ப்ரெஸ் நியூஸை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் நியூஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே தமிழக பள்ளிக்கல்வித்துறை இது தொடர்பான ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கு. ஸோ அந்த அரசாணைப்படி பார்த்தீங்க அப்படின்னா வருகின்ற ஜனவரி 2026, ஜூலை 2026 மற்றும் டிசம்பர் 2026 இந்த 3 மாதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் டெட் நடத்தப்படும் அப்படிங்கிறது தெளிவாக டிஆர்பி இந்த ப்ரெஸ் நியூஸில் சொல்லியிருக்காங்க. மேலும் ஜனவரி மாதம் நடத்தப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்ததுனால ஸோ எந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வருகின்ற ஜனவரி மாதம் 24ஆம் தேதி பேப்பர் 1க்கும் அதே மாதிரி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி பேப்பர் 2 அப்படிங்கிறது எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா வருகின்ற நவம்பர் மாதம், அதாவது அடுத்த மாதம் பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது டிஆர்பி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் டேட் எப்போ அப்ளை பண்ணுறது, மற்ற டீட்டெயில்ஸ், சிலபஸ், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகும். ஸோ இல்லைனா அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பியில் சிலபஸ் எந்நேரமும் வெளியிடப்படலாம். அதனால் பணியில் உள்ள பட்டதாரி மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை யூஸ் பண்ணி பயனடையும்படி உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் ஜூலை மற்றும் டிசம்பர் மாதம் நடக்க இருக்கிற அந்த சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வும் பார்த்திங்க அப்படின்னா கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படும் என டிஆர்பி தெரிவித்துள்ளது. ஸோ மேலும் கடந்த 12ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா டிஆர்பி பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிச்சுட்டாங்க. ஸோ அதற்கான ஆன்சர் கீ எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தேர்வர்கள் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஆன்சர் கீ மட்டும் கிடையாது, அதற்கான அப்ஜெக்ஷன் ட்ராக்கரோட கூடிய விரைவில் டிஆர்பி அந்த ஆப்ஷன்ஸை நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. தீபாவளிக்கு முன்னையோ அல்லது தீபாவளிக்கு பின்னையோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வெளியிடப்படும். ஸோ டென்டேட்டிவ் ஆன்சர் கீயோட அப்ஜெக்ஷன்ஸ் ட்ராக்கரும் உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் எழுதின ஆன்சர் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அதற்கான டெக்ஸ்ட் புக் ப்ரூஃபை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிஆர்பி நமக்கு அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கொடுத்தோடனே அதுக்கான ப்ராசஸை நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா ஸோ இதற்கு இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான ரிசல்ட் அனௌன்ஸ் செய்யப்பட்டு கவுன்சிலிங் டேட் எல்லாம் நடைபெற்று வருகின்ற கல்வியாண்டில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாக தமிழக பள்ளிகளில் பணியாற்றுறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குன்னு உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறது. ஒருவேளை உங்களால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் சரியாக பண்ணலைங்க சார், நான் அடுத்தது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்கன்னா வருகின்ற நவம்பர் மாதம் பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ டெட் எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிங்கன்னா அதனை தொடர்ந்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் நடக்க இருக்குது. ஸோ அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா தமிழக பள்ளிகளில் பார்த்திங்க அப்படின்னா பட்டதாரி ஆசிரியர்களாக நீங்கள் பணியாற்றலாம். அதுவும் இல்லை அப்படின்னா அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா பியூ எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வர இருக்குது. ஸோ அதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம். அதனால் பிஜிடிஆர்பி எக்ஸாம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணவங்க தமிழக பள்ளிகளில் ஆசிரியர்களாக பணியாற்ற வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸாம் உங்களால் சரியாக பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அடுத்த எக்ஸாமான டெட், யூஜிடிஆர்பி, பிஇஓக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து இருக்குது. ஸோ அதுக்கு உட்காந்து நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக தமிழக பள்ளிகளில் நீங்கள் ஒரு அரசு ஆசிரியராக பணியாற்றுற அந்த கனவு அப்படிங்கிறது நிச்சயம் நிறைவேறும் என உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி தெரிவித்துக் கொள்கிறது. ஸோ டிஆர்பி தொடர்பான அனைத்து தகவல்களையும் உங்கள் டீச்சர்ஸ் கேர் அகாடமி உங்களுடன் உடனுக்குடன் பகிர்ந்து கொள்ளும் என்பதையும் இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.